மதுரை மல்லி. மதுரை மல்லி. இந்த மதுரை மல்லிக்கு இவ்வளோ அழகான பொண்ணே தேவையில்லை. அந்த மல்லியே ரொம்ப அழகா இருக்கும். உண்மையிலே வெறும் சௌரியை மட்டும் மாற்றி அந்த சௌரிக்கு மேலே இந்த மல்லிகைப்பூ போட்டாலே ரொம்ப அழகா இருக்கும். எப்படி சௌரி வச்செல்லாம் கண்டுபிடிக்கிறேன்னு தெரியல. சரி, ஓகே. அந்த மல்லிகைப்பூ கொடுக்குற அளவுக்கு ஒரு அழகான பொண்ணை சமீபத்தில் நான் பார்க்கல. அநேகமாக பார்த்துருவேன்னு நினைக்கிறேன். நம்ம டீம்ல யாருக்காவது அந்த மதுரை மல்லியை கொடுக்கணும் அப்படின்னா யாருக்கு கொடுப்பீங்க? இல்லை, மிஞ்சி மிஞ்சி போனால் மல்லிகைப்பூ கொடுத்து ஒரு பொண்ணை மயக்கலாம் இல்லையா? வெறும் மயக்கத்துக்கு அதை பயன்படுத்தாமல் மல்லிகைப்பூ வச்சுக்கிட்டு ஒரு மத நல்லிணக்கத்தை உருவாக்கலான்னு நான் பார்க்குறேன். அந்த மத நல்லிணக்கம் இங்கே மதுரையிலே இருக்குது. இங்கேருந்து கரெக்டாக 2.93 கிலோமீட்டர்ஸில் வண்டியூர்னு ஒரு ஊர் இருக்குது. அங்கே ஒரு பெருமாள் கோயில் இருக்குது. அந்த பெருமாள் கோயிலில் உள்ள துலுக்க நாச்சியான்னு சொல்லிட்டு ஒரு அம்மன் இருக்குது. துலுக்க நாச்சியா ஒரு முஸ்லீம் பிரின்சஸ். அவங்க அந்த அம்மன் அழகரை காதலிச்சதாக ஒரு ஐதீகம் கதையெல்லாம் இருக்கு. நான் என்ன நினைக்கிறேன்னா, இந்த மல்லிகைப்பூ ஒரு மாலையா கட்டி அந்த துலுக்க நாச்சியாரை கொண்டு போய் படைச்சு வரலாம்னு நினைக்கிறேன். இதுக்குதான் பார்த்திபன் சார்ட்ட கேட்கணும் இந்த கேள்வியெல்லாம் அப்படிங்கிறத. ஒரே ஒரு கடைசி கேள்வி மட்டும், ஓகே? நான் நிறைய வச்சிருந்தேன். நீங்க ரொம்ப அழகா நிறைய விஷயங்கள். கடைசி கேள்வி போயிடலாம். ஆடுகளம்ல வர மாதிரி ஒரு சேவல் சண்டை நீங்க நடத்துனீங்கன்னு வச்சுக்கோங்க. தனுஷ் அவர்களுக்கு ஆப்போனண்டா பேட்டைக்காரனா யாரை கேஸ்ட் பண்ணா நல்லா இருக்கும் டைரக்டரா யோசிச்சு நீங்க சொல்லுவீங்க? அது எங்களுக்கு தெரியும். அந்த சேவல் சாதாரண சேவல் இல்லை, அது தனுஷோட கையில் இருக்கிற சேவல். தனுஷோட ஹேண்ட்லிங் எவ்வளோ நல்லா இருக்கும்னு நான் சொல்லியிருக்கேன் ஏற்கனவே. ஒரு நடிகரையுமே அவர் எப்படி ஹேண்டில் பண்ணுறாருன்னு சொல்லியிருக்கேன். அப்போ அந்த சேவலை அவர் எவ்வளோ பிரமாதமாக தயார்படுத்தியிருப்பார் இல்லையா? அந்த சேவல்கிட்ட போட்டி போட்டு நம்ம தோக்கிறதுக்கு பதிலாக நம்ம சமாதானமாக போயிடலாம். 1ஆம் தேதி அன்னைக்கு ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோக்கு ஒரு 10 டிக்கெட் கொடுங்க, நான் சமாதானமாக போயிடுறேன்னு கேட்டு வாங்கிட்டு போயிடலாம். ஓகே சார், தேங்க்யூ.